வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டீ தான் போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 2 ஏலக்காய், 2 பட்டை, அப்புறம் சின்ன இஞ்சியை தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதையும் வச்சுக்கிறேன். இப்போ நல்ல ஒரு கல்லில் தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தட்டியாச்சு. பாலை ஏற்கனவே காய வச்சு வச்சுருக்கோம். ஏன்னா பால் காய்கிறதுக்கு போட்டோம்னா பால் திரஞ்சிரும். அதனால் பால் நல்லா காஞ்ச பிறகு இது தட்டிட்டு இருக்கிறதையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தட்டியாச்சு, எடுத்துப்போம். இப்போ பால் அடுப்பில் வச்சுருக்கோம், மறுபடியும் சூடாக்கிடுவோம். இப்போ பால் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். பால் கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ தட்டி வச்சுருக்க இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். அதில் எங்கள் ஊரில் மூணாறுலேயே விளையிற டீத்தூளை போட்டிருக்கோம். இங்கே ஏற்கனவே சும்மா டீ போட்டாலே நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால. குளிர் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஈவினிங்கில் இப்படி போட்டு குடித்தோம்னா அதுக்கு நல்ல பஜ்ஜி, பருப்போட ஏதாவது ஸ்நாக்ஸ், கப்பை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மழை பெய்யல இது மாதிரி டீ போட்டு. இப்போ நம்ம டீயை வடிகட்டி எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா நாங்கள் கடுப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்போவுமே தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கடுப்பு மாதிரி தான் இருக்குது. சாயாங்கிறது அங்கே உள்ள டீ தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இனிப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, திகட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கிடலாம், இல்லாட்டினா கருப்பட்டி போட்டிங்கன்னா சுக்கு காப்பி மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ சாதாரண சுகர் தான் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா நுர பொங்க மழை பெய்யுது. இதமாக இருக்கும் இந்த டீயை குடித்தோம்னா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.